அப்போ ஒரு அக்கா ஒரு 40 வயசுக்குள்ள வரமாட்டேன்னு நினைக்கிறேன். அதுல வர ஒரு அக்கா தான் வந்து கீழே இருந்து அப்படியே அழகாண்டு அழுகுறேன். முட்டு வரபடியா அப்புறம் பிரச்சனை டெக்கடா வாரதுனாக்கா அது வளமையா போயிட்டு என்ன செய்வோம். அது வளமையா போயிட்டு அந்த குளிர் சாதாரண சைக்கிள்ல விழுந்த எனக்கே அந்த ஒரு சேதம். அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் தாரணி. சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு நாங்க எங்க நிக்கிறோம், எங்கட வீட்டை தான் நாங்க நிக்கிறோம். எனக்கா அப்ப நாங்களும் வந்து இன்றைக்கு நீண்ட நாளே அப்புறம் ஒரு குக்கிங் வீடியோ ஒன்று செய்ய போறோம். அப்ப என்ன மாதிரி உஷாரா இருக்கிறீங்களோ செய்யறதுக்கு? உஷாரா இருக்கிற மாதிரி தெரியல போல இல்லையா? என் கூட அடிச்சுட்டோ சளி ஏன்னா அக்காக்கு இருந்துட்டு அந்த முட்டு வாரபடியா அப்புறம் பிரச்சனையோட டெக்கடா வாரதுனாக்கா அது வளமையா போயிட்டு என்ன செய்வோம். அது வளமையா போயிட்டு அந்த குளிரண்டும் இல்ல வெயிலண்டும் இல்ல, அது எப்பவுமே வாடுறது என்ன. சரி, அப்படியான வருத்தங்களோடயும் அக்கா வந்து எங்களோட இணைஞ்சு சேர வந்து எங்களுக்கு மிகப்பெரியான உதவியும் சந்தோஷமும். நான் என்ன காணையில தேடுவீங்க அதுதான். அப்ப அதுக்காண்டிதான் நான் உங்களை எடுத்து வச்சிட்டு இருக்கிறேன். அப்ப இன்னைக்கு நாங்க வீடியோல என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு நாங்க வீடியோல என்ன செய்ய போறோம்டா, கடலை பருப்பை பொரிக்க போறோம். கடலை பருப்பை பொரிக்கிறதா? நான் கடலை பருப்பு பொரிக்கிறத வந்து இதுல அந்த மிக்சருக்குள்ள வரதா பிடிக்கும். அப்படித்தானே? அப்படித்தான் பாத்துருக்கிறேன் நான். அதெல்லாம் சாப்பிட வந்து அது கிளந்தல வர்றது மிக்சர்ல கச்சான் வரும், கடலை வரும், அப்படி எல்லாம். இது வந்து தனியா கடலை பருப்பு இன்னைக்கு நாங்க அந்த சித்திர மிளகாய் தூள் எல்லாம் போட்டு பொரிச்சு, கருவேப்பு மீன் எல்லாம் போட்டு பொரிச்சு, அது ஒரு விதமா டேஸ்டா இருக்கும். அப்ப அந்த மிக்சருக்குள்ள வர பருப்பு என்ன எல்லாருக்கும் விளங்கக்கூடியதா அப்படித்தானே அப்படியும் சாப்பிடலாம். அந்த அதுல வர்றதானே அதான் நாங்க இதை புறம்பா எடுத்து தனியா பொரிக்க போறோம். தனியா அந்த பருப்பு வந்து எப்படி நாங்க பொரிக்க போறோம்ன்றத இன்னைக்கு நாங்க செய்முறையோட செய்து பொரிச்சு எங்களோட பின்னேற பிளேண்டிக்கு நாங்க சாப்பிட போறோம். ஆனா எனக்கு வந்து அது பிடிக்காது. ஆளுக்கு பிரியம் இல்லத்தான், ஆனாலும் என்ன செய்யறதுன்றக்கா ஓமன்ட்டு சொல்லி இருக்கிறா. ஆனா ஆளுக்கு தான் பிரியம் இல்ல, ஆனா வீட்டு எல்லாருக்குமே விருப்பம். வீட்டை எல்லாரும் சாப்பிடுவோம். அதுவும் அப்பா எங்களுக்கு இன்னும் விருப்பம். அதுவும் அப்பாக்கும் அக்காக்கும் மட்டும் இன்னும் விருப்பம். இந்த கடலை பருப்பு எல்லாம் பொறிச்சு சாப்பிடறா அக்கா அப்பாவும் தான் நல்லா விருப்பம், விரும்பி சாப்பிடுவேன் ரெண்டு பேருமே. அப்ப நாங்க இன்றைக்கு அதான் பார்க்க போறோம் என்ன வீடியோல. எனக்கு சாப்பிட்டா சின்னல என்ன செஞ்சிருங்க, அவ மிக்சர் வாங்கி கொடுத்தாரு. அந்த அதெல்லாம் பொறுக்கி பொறுக்கிதே இருக்கும் தெரியுமா. அந்த தனி முறுக்கம் தான் சாப்பிடும் புள்ள. கச்சானும் சாப்பிடாது, அந்த இந்த கடலையும் சாப்பிடாது. கச்ச மற்றது அந்த முறுக்க தனியை தானே முறுக்கு தனியை தானே எடுத்து சாப்பிடுறேன். அந்த முதல் மிக்சர்ல பச்சை கடலையா வர ஞாபகம் இருக்கு, பச்சையா அதையும் எடுத்து பொறுக்கி வைக்கிறேன். இப்பவும் இருக்கு இருக்கு. அப்படி புள்ளாதுகளை விரும்பாத விரும்புறேன் இல்ல. நான் விரும்பாத நான் சாப்பிடக்கூடாது ஏன்னா சத்து கூடிரும். சரி, அப்ப நாங்க அதான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். என்ன அப்படியே எங்களோட வீடியோக்கு போறதுக்கு முதல்ல எங்களோட வீடியோவை பாக்குறேன்னுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க இப்ப வந்து வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறன்றத பாப்போம். சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க தேவையான பொருட்கள் இருக்க பாப்போம். என்ன இங்க பாருங்க, கடலை பருப்பு நாங்க வடிவா கழுவி ஊற விட்டு இப்ப நாங்க தண்ணி இல்லாம வேற எடுத்து வச்சிருக்கிறோம். என்ன நல்லா ஊற விட நல்ல ஒரு பெருசா வந்துட்டோ நல்ல ஒரு கடலை பருப்பு நல்ல துப்புர வேற இருக்குது, உண்மையிலேயே நல்லா கிடக்குது. அதே நல்ல கடலை பருப்பு என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம். இது வந்து எங்களுக்கு அந்த கனடால இருந்து வந்த பருப்பு எல்லாம் நாங்க முடைச்சு நாங்க இன்றைக்கு பாவிக்க போறோம். அந்த ஆண்டி அனுப்பினது. சரி சரி, உண்மையிலேயோ நல்லா இருக்குன்னு பாக்க நல்லா நீட்டா இருக்கு. கடலையில எந்த விதமான அந்த டஸ்ட் இல்ல, நல்ல இது நல்ல வடிவா ஊரையும் வேற நல்ல பெருசா வந்துருக்கு. சரி, அப்ப நாங்க இதை நல்லா வடிவா கழுவி ஊற விட்டு எடுத்து வச்சிருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உப்பு தூள் உப்பு, இது சரியோ தூள் உப்பு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பொரிக்கிறதுக்கு எண்ணெய். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தனி செத்தல் தூள் என்னத்துக்கு உரைப்பா சாப்பிடுறதுக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கருவேப்பமில சாப்பிடுறது நல்லதானே. கருவேப்பமில எனக்கு பிடிக்கும், நான் சாப்பிடுவேன். அப்ப நாங்கள் கருவேப்பமிலையும் எடுத்து வச்சிருக்கிறோம். இனி நாங்கள் எப்படி செய்யறோன்றத பாப்போம். அக்கா
கருவேப்பமில்ல சாப்பிடுறது தலை முடிஞ்சு எப்படி இருக்கு. அதான் நீங்க போய்க்கு சாப்பிடுறீங்க நம்ம தலைமுடிய காணே இல்லையே. ஆனா உண்மையா எனக்கு தலைமுடி நல்ல ஓரளவு அடர்த்தியா இருந்ததுதான். அதை நான் பார்த்த வேலையால தலைமுடி இப்படியா உங்களுக்கு கண் பார்வை கூட ஏனடா கண் பார்வை கூட தானே. அப்ப கருவேப்பிலை சாப்பிடுறது அல்லதான் போல. கருவேப்பிலை சாப்பிட கண் பார்வை கொடுப்போம். ருச்சி தானே அதுவும். ஆனா வேணா சரியான கொட்டாமல் இருக்கும். தலைமுடி வந்து நல்லா கருப்பா வரும். சரியான கருப்பு. சரி அப்ப நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் சட்டிய வச்சு அடுப்ப ஆன் பண்ணுவோம். என்ன இன்னைக்கு நாங்க இதை வந்து கொஞ்சம் குயிக்காவும் செய்திடலாமே. லேட் ஆகாது. மொறுமொறுப்பான ஒரு இதா இருக்குமே. சரி அப்படியே சட்டி நல்ல மடிவா காஞ்சிட்டு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா எண்ணெய் விடுவோமா. தேவையான அளவு எண்ணெய் விடுவோமா. ஆனா இது பொறிக்க படிக்குமோக்கா படிக்க வெண்ணெய் நல்ல வடிவா கொதிக்கட்டும். என்ன வடிவா கொதிக்கணுமே. அப்படியே நேற்று பாத்தீங்கன்னு சொன்னா நேற்று ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது எங்களோட இடத்துக்கு பக்கத்துல. நேற்று நாங்க டவுனுக்கு போயிட்டு கிராமக்கோட்டால வந்த நாங்க. அப்ப என்னடா நிறைய ஆக்கள் அந்த சந்தியில நின்று குவிஞ்சிருக்கிறோம்னு பார்த்தால் போற அந்த இதுலயே பைக் எல்லாம் கீழே விழுந்தபடி அப்படியே இருக்கு. அந்த பைக்கின் பார்ட்ஸ் 2 செட்டும் அப்படியே சிதறப்பட்டு போய் கிடக்குது. அப்போ ஒரு அக்கா ஒரு 40 வயசுக்குள்ள வருமான்னு நினைக்கிறேன். அதுல வர ஒரு அக்கா தான் வந்து கீழே இருந்து அப்படியே அழலாண்டு அழுகுறேன். நான் நினைக்கிறேன் அவருக்கு நல்லா அடிபட்டு நினைக்கிறேன். என்ன ஜோவேல் அதுல வந்த பொடியன்னதான் பிள்ளைன அந்த கேமரால பார்த்தது. அந்த படியை நோடிட்டுதோ நானும் பார்த்தேன் நியூஸ்ல. நொறுங்கிட்டு பைக்கெல்லாம் சிதறப்பட்டுட்டு அப்படியே. அவ பாவம் அவ எலும்புங்க எல்லாரும் கேட்கிறேன் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் எல்லாரும் எலும்பு அவ கேட்டத எலும்புங்க போவோம்னு சொல்லி அவள் அந்த எலும்பே இல்லாத அவ அந்த அதிர்ச்சி நல்லா பயந்துட்டா. அப்ப அவளால ஒண்ணுமே செய்ய இல்லாத அப்படியே அழுது கொண்டு போன் கழிச்சு கொண்டு வந்தவா. ஆனா உண்மையாவே பாவம். ஆனா அந்த அக்கால பிள்ளையில அவ வந்து ஒழுங்கா நேரா தான் வாரா. ஆனா அந்த வந்த பொடியன் வந்து என்ன அந்த மற்ற பக்கத்தால வாரது மற்ற பக்கத்தால வந்து திரும்புறதுக்கு அவர் அதே பக்கத்தால வந்து திரும்பி விட்டுட்டார். அப்ப ரெண்டும் வந்து போசா வந்து அடிபட்டுட்டுது. அந்த கேமரால எடுத்து காட்டுறீங்க அதெல்லாம் போல என்னடா அப்படி உண்மையிலேயே அந்த படிய நல்ல படிய என்னன்னு சொன்னா நின்று போகணும். என்ன ஒரு மனசுல விழுத்தி போட்டு ஓடுறது ரோட்ல போகவே பயமாட்டான். அதுதான் சும்மா பார்த்ததுல எந்த ஒரு இதாக நமக்கு வந்து வீட்ட சொன்ன எவ்வளவு பயமா இருக்கு. நம்ம அந்த அக்காலாம் பாவமா சரியா போயிருக்கா. சரியா போயும் ஆனவா கடி விழுந்து நாங்கள் போற நாங்கள் சரியா போனாலும் வர்றதுகளாலதான் வில்லங்கம் பாடுறது. அதோட அந்த படியனும் வந்து விழுத்திட்டு தானும் பைக் எடுத்துட்டு பேசாம போயிட்டு என்ன இதுன்னு சொல்லி கேட்கவும் இல்ல அதுக்கான எதுவும் பார்க்கவும் இல்ல மழை போயிட்டுது. ஆனா கேமராவோட அதை கண்டுபிடிச்சிட்டு பின்ன நினைச்சு இவ்வளவு சனம் குவிஞ்சிட்டு பின்ன போலீஸும் வந்துட்டீனா டக்குன்னு குயிக்கா வந்துட்டீனா. போலீஸ்காரங்க வந்துதான் எல்லாம் கூப்பிட்டதை நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி கூட்டி கொண்டு போய் நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு. ஆனா ரத்த காயங்கள் ஒன்றும் இல்ல. ஆனா அவக்கு நல்லா அடிபட்டு இருக்கு நினைக்கிறேன். பைக்கே அப்படி இருக்குன்னு உட்காயங்கள் இருக்கு சுற்றியான ஓட்டி. ஏன்னா பைக்ல தெரியுது இல்ல பைக் சிதறிட்டு அந்த ரெண்டு செட் எல்லாம் அப்படியே கலண்டு போய் கிடந்தது. யோசிச்சு பாருங்க சேனி. ஒரு சாதாரண சைக்கிள்ல விழுந்த எனக்கே அந்த ஒரு சேதம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா பைக்குண்டா சொல்ல தேவையில்லை. ஆனா உண்மைதான் அந்த அக்கா எலும்பேலாம யோசிச்சு பாருங்க. நான் எல்லாமே என்ன சைக்கிள்லானே விழுந்த எலும்பேலாம் அழுதானா அப்ப பைக்குண்டா எப்படி இருந்திருக்கு. பாவம் கடவுளே நெஜ கவலையாத்தான் இருக்கு. நாங்களும் ப்ரே பண்ணுவோமே சரி அப்படியே எதிர்பார்த்து கொண்டு போறது அப்படி நடக்க மாட்டேன் கடவுளே. சரி எண்ணெய் நல்ல வடிவா கொதிச்சுட்டு இப்ப நான் கடலை பருப்ப போடுறேன்னா தண்ணி தன்மை தானே அப்ப லைட்டா பொரிஞ்சிடும். கொஞ்சம் கொஞ்சம் பொரிய எண்ணெய் போட்டாச்சு இப்படி இருக்கிறான் அப்புறம் வடிவா பொரிஞ்சு வரும்.
இப்பதான் நான் போட்டோம் நாங்களே என்ன இதுவும் ஒரு பொன் கலருக்கு வருமாக்கும் ஒரு அளவான கலர் ஆகலும் கருக்க கூடாதோ கொஞ்சம் பக்கத்துல நின்று பாக்கணும் அதட்டா கருகினாலும் டேஸ்ட் இருக்காது ஒரு சார் இதை கடிச்சு சாப்பிடுவீங்களா ஆனா என்ன சொல்லுங்க அப்ப நீங்க கருக்கினாலும் பரவாயில்ல ஏன் நான் சாப்பிட மாட்டேன் நான் நினைச்சேன் பல்லு ஸ்ட்ராங்கான பல்லுன்னு சொல்ல வந்த நீங்க கடவுளே சாப்பிட மாட்டேன்னு ஒரு போடு போட்டாச்சு தானே அதுதான் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடாது கொஞ்சம் வேண்டாம் சாப்பிட்டு பார்க்க வேணும் முண்டைக்கு செய்யா ஆனா நல்லா taste-ஆ இருக்கும். உப்பு சுவை இருக்குன்னு தானே ஓ வாங்கினது இது தனித்தூள் எனக்கா தனி செத்தல் தூள் அதாவதுக்குரிய அந்த சாமான்கள் போட்டா தான் அந்த டேஸ்டா இருக்கும் taste-ஆ இருக்கும் உண்மைதான் இந்த கடையிலேயே வச்சுக்கொண்டு இவ்வளவு விதமான சாப்பாடு எல்லாம் தேடலாமே தேடலாமோ அப்ப நாங்கள் இது வந்து பொறிஞ்சு கொண்டு இருக்குது இது ஒரு அளவான இதுல பதத்துல பொரிய விட்டு நாங்க பாப்போம் சரி பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஒரு பதத்துக்கு பொரிச்சாச்சு என்ன செய்ய இதான் அந்த அளவான பதமே இதை நாங்க எடுப்போம் என்ன மற்ற ஒரு சத்தம் உண்டு இருக்குது இல்ல அந்த சிலகலண்டே நல்லா பொறிஞ்சிச்சு இந்த பதத்தோட எடுப்போம் மா கறினாலும் டேஸ்ட் இருக்காது இந்த நிறம் தான் ஒரு வடிவம் நல்ல கலர் அந்த அளவான ஒரு பதமே இந்த பதத்துல நடக்க வேணுமா பாருங்க இந்த கணக்கு தெரியும் ஓ கருகா பொரிச்சாலும் டேஸ்ட் இருக்கா வேணா கடையில பாக்குறீங்களே அந்த ஒரு கலரா கருப்பா இருக்காது பாருங்க ஒரு பொன் கலரா ஒரு வெள்ளை கலர் இருக்கும் சத்தத்தை பாத்தீங்களா சத்தம் எல்லாம் மக்கா கேட்டு வச்சிருக்கிறா இப்படி சத்தம் கேக்குது நல்லா பொரிஞ்சது அர்த்தம் அதான் பதம் இப்படி எல்லாத்தையும் எடுக்கணும் எல்லாத்தையும் கொடுப்போம் சரி அப்ப அடுத்தது நாங்க போட பாப்போம் என்ன 2-3 பேரும் போட்டு எடுக்கணும் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா தானே போட்டு பொரிக்கிறது கொஞ்சமா தான் நீங்களும் எடுத்துக்கிறீங்க பொரிக்கிறாங்க நிறைய போட்டா பதம் விளைச்சிடும் அப்படியே ஊற வச்சதும் கொஞ்சமா தான் இருக்கு நிறைய வேறுங்க இது கொஞ்சம் பொழிவு தானே பெருசா அதோட என்ன கணக்க சாப்பிடுவீங்களோ அதுதான் வச்சு சாப்பிடலாம் சரி இப்ப நாங்க அடுத்ததையும் போட போறோம் என்ன இப்ப நாங்க அடுத்ததையும் போட போறோமா போடுவோம் போட போறோம் என்ன எல்லாம் போட்டு எல்லாம் முண்டா பொரிக்கட்டுமா ஓகே பொரிஞ்சு வரைக்க பாப்போம் விதையை நாங்க பொரிச்சா பிறகு பாப்போம் சரி அப்ப நாங்க அடுத்த போடுறது வந்து பொரிஞ்சுட்டு நாங்க அதையும் எடுப்போம் என்ன அதையும் எடுப்போம் பவுக்கம் ரியானா சொல்லுது பவுக்கம் சாப்பிட்டா சளி பிடிக்குமா ரியானா நடக்காத அவாண்ட ரியானாட மருத்துவ கண்டுபிடிப்பு என்ன சின்னாக்க சாப்பிடக்கூடாதுன்ற கடைன்னு சொல்றது என்ன அப்படி சளி பிடிக்குமா கொஞ்சமா வந்துட்டேன் சாப்பிட காணாது சாப்பிட காணாது இந்தியோட க்ளோஸ் அப்ப எங்க ஃபுல்லா அடுக்க விட்டு பாப்போம் இங்க பாருங்க அக்கா வந்து கடலை பருப்பு எல்லாம் வடிவா எல்லாமே பொரிச்சிட்டா பாருங்க நல்ல ஒரு கலரா வடிவா பொரிஞ்சிச்சு ஓ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி வடிவா பொரிஞ்சுட்டேன்னு கலகலன்னு ஒரு சத்தம் அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா கடலை பருப்பு நல்ல ஒரு பதத்துக்கு பொரிச்சு எடுத்துட்டோம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நான் கருவேப்பமில பொரிக்க போறேன்னா பொரிப்பம் பறக்குது நல்லா கொதிச்சுட்டல எண்ணெய் அதான் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னு சொன்னாலும் இல்லாட்டிக்கும் படிப்பான் கறிக்கிடும் இதுண்ட பழம் சரி அந்த ஒரு பச்சை தன்மை இருக்கணுமோ ஒரு அளவான அதுக்காக நான் அடுப்பு ஆஃப் பண்ணினேன் இது எங்களோட வீட்டு கருவேப்பம் இல்லைன்னு நல்ல வாசம்
கொஞ்சம் அடுப்போம். கொஞ்சம் ஹீட் பண்ணலாமா? கொஞ்சம் கொஞ்சம் முருகணும் இல்ல? முருகி வந்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்குமே. நல்லா இருக்கும். அதுக்கா பச்சை கிளறு மாறக்கூடாது. கருவேப்பமிலையும் வடிவா பொரிய கொஞ்சம் லைட்டான பொரியல் தன்மையா இருக்கணுமே. கருவேப்பமிலை நல்லா பொரிஞ்சிட்டேனாக்கா? பொரிஞ்சிட்டு நாங்க எடுப்போமே. கொஞ்சம் பாருங்க நல்ல ஒரு பச்சை கலர்ல இருக்குதுங்க. இப்ப என்ன செய்வோம்னா இந்த கருவேப்பமிலைய நான் இதுக்கே போட போறேன். அதுகளே போடுறது என்ன? பொரிச்ச கருவேப்பமிலை சாப்பிட நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்க. அளவா தான் இருக்கு. இதுக்கு அளவா தானே பொரிக்கிறேன். சரி, கருவேப்பமிலையும் பொரிச்சாச்சுது, கடலை பருப்பும் பொரிச்சாச்சு. இப்ப என்ன கருவேப்பமிலையும் கடலை பருப்பையும் சேர்க்கிறேன்னா சேர்த்து வடிவா மிக்ஸ் பண்ணணும். உப்பும் தூளும் போனோம். தனி உப்பு தூள் பண்ணுவோம். உப்பை தாங்கோ. உங்களுக்கு தூள் உப்புன்னு சொல்ற விட உப்பை தாங்கோ. தேவையான அளவு உப்புத்தூள். தூள் உப்பு சேர்த்தா தான் நல்லா இருக்கும். ஏன்னா அது மாதிரி கடிபடு பண்ற கடிதான் படிவா மிக்ஸ் ஆகும் என்ன. அப்ப அதனால நாங்க வந்து நல்ல ஒரு சவுண்ட் என்ன ரசாயனி கலகலண்டு. ஆனா உண்மையா நல்ல ஒரு கலகலண்டு இருக்குது அந்த சவுண்டோ. அப்படியே செத்தல் தூளை தாங்கோ. அடுத்ததான் நாங்கள் வந்து இதான் வந்து அந்த தனி செத்தல் தூள் பேக்கெட். அப்ப இதான் நாங்க வாங்கினது. இதைத்தான் நாங்க அதெல்லாம் போட போறோம். என்னக்கா ரசாயனிக்கு கேரமா வேணுமோ? எனக்கு வந்து ஒன்றும் போட்டா. ஆனா இது வந்து ஆக கணக்காவும் போடக்கூடாது. ஒரு அளவா இருந்தா நல்லா இருக்கு. சாப்பிடணுமோ? இந்த அவையில் சின்ன கிழமை இருக்கிறேன் தானே, அதனால நாங்க அந்த அளவா தான் போட போறோம். இப்ப இதுண்ட உண்மையா அந்த மினக்கடைன்னு சொன்னா அந்த கடலை பருப்பை வண்டி நாங்க அந்த எண்ணெயில போட்டு பொரிச்சதுதான் கொஞ்சம் மினக்கடை தவிர மற்றபடி எல்லாமே கொஞ்சம் குயிக்கா முடிஞ்சுதுனாக்கா. ஆனா உண்மையா அக்கா தூளும் வந்து நீங்க அளவா போட்டுக்கிற ஒரு அளவான ஒரு கலரா இருக்கு. தூள் கலர் போடக்கூடாது, நிறைய போடக்கூடாது. வடிவாகவும் இருக்கு. அதோட சாப்பிட்டாலும் வேண்ட மிக்சருக்கு வர்றதுதான் அந்த அப்படியெல்லாம் இது கரெக்டா இருக்கு. சரியான இது அளவான ஒரு பதத்துல எல்லாமே. கருவேப்பமிலையும் பாத்தீங்களா இந்த வடிவா பொரிஞ்ச வடியால உடைஞ்சு எல்லாம் வடிவா சேர்ந்து இருக்குது. என்ன சேர்ந்து இருக்குதோ? அப்புறம் உப்பு பாருங்க. சாப்பிடத்தான் வைக்க போறீங்க. நீங்க தான் சாப்பிட்டு பார்க்க வேணும் என்ன மாதிரி இருக்கு. சுடுதியா? சுடே இல்ல. சுடாத என்ன பண்ண பொரிச்சிட்டேன். நீங்க நல்லா இருக்கு. நல்ல உப்பு சுவா டேஸ்ட் இப்பெல்லாம் அளவா இருக்கு. உண்மையிலே நல்ல டேஸ்டா இருக்கு. உப்பெல்லாம் அக்கா வந்து நல்ல ஒரு அளவா போட்டிருக்குறா. சூப்பரா இருக்கு உப்பெல்லாம். சரி, அப்ப அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய வந்து கடலை பருப்பு பொரியல் வந்து ரெடியாகி முடிஞ்சுதானே. அப்ப இது வந்து நாங்க சாப்பிடும் பார்த்தாங்க நல்ல ஒரு டேஸ்டா இருக்கு. ஆனா உண்மையாவே பின்னிற பிளேண்டிக்கோ சீக்கோ வந்து நல்ல ஒரு நல்ல சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்களே செய்து சாப்பிடுறது வந்து ஒரு தனிச்சுவையா இருக்கும். ஆனா உண்மையா நீங்களும் வீடியோ பாக்குறீங்க. இப்படி ஒரு ஈஸியா வந்து நீங்க செய்யற அவ்வளவு நேரமும் வந்து மினக்கடாது. நீங்க வந்து குயிக்காவும் இதை செய்து நீங்க சாப்பிடலாம். அப்ப நீங்க வீடியோ பாக்குறீங்க, நீங்களும் அந்த வடிவா செய்து சாப்பிட்டு பாருங்க. இதே செய்முறையில இப்படி ஒரு டேஸ்ட்டுக்கு வருமேனாக்கா பிளேண்டிக்கு செய்து சாப்பிடலாம். அப்ப நாங்களும் வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். மாட்டு வீடியோட சந்திக்கிறோம். பாய்.